பொண்டாட்டி ஒரு தவறு செய்தால், புருஷன் ஒரு தவறு செய்தால், முதல்ல நம்ம செய்கிற வேலை 4 பேருக்கு அதை காட்டுறது. அப்போ உடுப்பில் காட்ட மாட்டோமேங்கிறோமே. நான் சாரத்தில் உடுப்பட்டேன், நான் முதல்ல வந்து எல்லாரும் இங்கே பாருங்கப்பா, நம்முடைய சாரத்தில் எல்லாரும் பாருங்க அசிங்கம் பட்டுட்டு, அதுக்கு பிறகு பயான் இன்னல் அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் என்ன நினைப்பீங்க, வேற என்ன மௌலவி கொஞ்சம் விட்டுட்டாரோ, பயான் பண்ண வந்தா பயான் பண்ணுறான், இது என்ன காட்டிக்கு நிற்கிறேன் சொல்லுவோமா இல்லையா? அப்போ உடுப்பத்தான் நல்லா உதாரணம் சொல்கிறான். பொண்டாட்டியில் பிரச்சனை வந்தால் கல்யாண வீட்டில் குழம்புறதா, வீட்டில் ஆட்கள் இருக்கும் போதே கையை நிட்டுறதா, பாப்பா அம்மா இருக்கும் போதே 4 பேர் இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு முன்னாலேயே திட்டுறதா, புருஷனை திட்டுறதா. பொண்ணுங்க கோல் எடுத்துருவாங்க, உடனடியா மாமிக்கு கோல், மாமி என்னம்மா உங்களோட புள்ள செஞ்ச வேலையை பாரு, எல்லாரும் வாங்க, இன்றைக்கு எனக்கு ஒரு முடிவு தாங்க. ஏதோ நேரத்துடைய அவர்கிட்ட சொல்லியிருந்தா திருந்திருப்பான், சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கும். இது ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சது பிறகு திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. ஒருத்தன் குறைய மறைச்சா அவன் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். விளங்கிட்டா? ஹேக்ஸின் லவ் சின்னர் என்று சொல்லுவாங்க. பாவத்தை வெறு, பாவியை நேசு என்று சொல்லுவாங்க. விளங்கிட்டா? அப்ப பாவியை நேசி, பாவத்தை வெறு. அவனை நேசிச்சாதான் அவனை நாம் என்ன செய்யலாம், திருத்தலாம். முதல்ல தவற மறைங்க, 4 பேருக்கு தெரியாம நமக்குள்ளே இருக்கட்டும். முதல்ல 4 பேருக்கு தெரிய வேணாம், நம்ம பார்த்துக்குவோம். முதல்ல 4 பேருக்கு தெரியாம முதல்ல மறைங்க. 2வது அதை கழுவணும். அதை கழுவுறா எப்படி? போட்டு பிடிச்சி கல்லில் போட்டு தேய்ச்சி உடுப்பை கிழிக்கிறதா? நீங்க கழுவுறோம் திருத்துறோம் என்ற பேர்ல புத்திமதியை கொஞ்சம் ஹாட்டா செஞ்சா கல்யாணம் பிரிஞ்சிடும், உடுப்பு பிஞ்சிடும். கழுவக்குள்ள கிழிஞ்சிடாம கழுவுவோம், இன்னும் கொஞ்சம் கசக்கினா கிழிஞ்சிருமன்னா சோப்பு போட்டு கழுவுவோம். அப்ப பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில் ஒரு பிரச்சனையை திருத்த போனால் முதல் 4 பேருக்கு தெரியாமலும், 2வது சந்தர்ப்பத்தை பார்த்தும். இவடத்தையே கழுவுறதா, போத்தல தண்ணியத்தா ஊத்து இவரத்தை கழுவுமா, ஸ்டெப்புக்கிட்ட நான் போக மாட்டேனா, சந்தர்ப்பத்தை தேடி போங்க. ஆக்கள் வீட்டில் இருக்கிறாங்க, போகட்டும், மாமா போகட்டும், கல்யாண வீட்டில் இருக்கிறோம், வீட்டுக்கு போய் சேரட்டும், பிள்ளைகள் எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, தூங்கட்டும், விசாரணையை நடத்துவோம் என்று டைம் எடுங்க. சரியா? அந்த விசாரணையை சோப்பு போட்டு மெதுவா செய்யுங்க, உடுப்பு கிழிஞ்சிடாம. எப்படி? ஒரு பொருஷன்ல பொண்ட ஒரு தவறை நீங்க கண்டுட்டீங்களா, எடுத்தா போல ஒருத்தரை ஏற்றுக்கொள்ற மாதிரி பேசினாத்தான் சாதிக்கலாம். இப்ப நான் வந்திருக்கிறேன், தம்பி அந்த கதவை போட்டுங்கன்றோன்னு இவருக்கு வேலைக்கு வந்தா, அப்ப நான் எப்படி சொல்லணும்? இந்த கதவை அவரை வச்சு பூட்டுறதுக்கு எனக்கு ஏலும், அவரை மனசு நோகாமலும் பூட்ட வைக்க எனக்கு ஏலும். எப்படி நான் சொல்லணும்? தம்பி அந்த கதவை பூட்டு. இல்ல, அப்படி இல்லை, அந்த கதவை பூட்டலாமா, அந்த கதவை பூட்டலாமா. ஓ சாதாரண பிரச்சனை, பூட்டிடுவார். மனசு ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் ஒரு தவறை நீங்க திருத்தணும். அப்போ பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும், எப்படி? அம்மா உன்னை எனக்கு தெரியும், நான் உன்னை 100% நம்புகிறேன், உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். உன்னோட அன்பும் தெரியும், உன்னோட பாசமும் தெரியும், உன்னோட குணமும் தெரியும், இவ்வளவு நாளாக உன்னோட வாழ்ந்திருக்கேன், உன்னோட நலவும் தெரியும். ஜஸ்ட் நீ அறியாமலோ தெரியாமலோ புரியாமலோ இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்ட, 4 பேரோட நாங்கள் இருக்கும்போது நீ தலையை திறந்துக்கு வந்துட்டல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடி, இனிமே அப்படி வந்துடாத, சரிங்கன்றோம். திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. போன போக்குல பல்லாரம் நான் கொடுத்து போட்டேன், என்னடி தலையை திறந்துக்கு வந்த, தலையை திறந்துக்கு வருவேன் இப்ப என்னன்னு கேட்பாள். அதான் அந்த சோப்பு போடாம கழுவி உடுப்பை கிழிக்கிறேன். ஜஸ்ட் நான் உதாரணம் தான் சொன்னேன். மெதுவா நடங்க. ஒரு தவறை திருத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க, 4 பேருக்கு மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, ஆயிஷா நாயுட வீட்டில் இருக்கிறாங்க, சஹாபாக்களும் வந்திருக்கிறாங்க. இன்னொரு மனைவி அவ வீட்டில் ஒரு சாப்பாட்டை செஞ்சா டேஸ்ட் ஆனது, உடனே இதை கணவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. இந்த மனைவியுடைய வீட்டில் இருக்கும்போது சாப்பாடு வந்தாச்சு, ஆயிஷா நாய்க்கு ரோஷம் வந்துச்சு. இப்ப மனைவி எப்படி பாப்பா தெரியுமா, உனக்கு தான் ஒரு நாள் ஒதுக்கிருக்கு, அந்த நாளையில் நீ என்ன வேணும்னாலும் சமைச்சு கொடு, எனக்கு தந்த நாளையிலையும் அவரை கைக்க போறதுக்கு நீ சாப்பாடுகள் அனுப்புறது நியாயமா? பெண்கள் அப்படித்தானே பார்ப்பாங்க. மனைவிக்கு பிடிக்கல, ஆயிஷா நாய் பிடிக்கல, என்ன செஞ்சா, சாப்பாட்டு தட்டை வாங்குற மாதிரி வாங்கி கீழே போட்டு உடஞ்சிட்டா. உடஞ்சாச்சு. உடஞ்சா இப்போ சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க, ஹதீஸில் அப்படி வருது, சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க. ஏண்டா ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து பேசுகிறாங்க,
சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் இதை போட்டு உடைச்சிட்டா. ரசூலுல்லாஹ் கோபம் வந்தாச்சு. அப்போ ஒரு ஆடையில் ஒரு அசிங்கம் பட்டு, உடுப்பில் ஒரு அசிங்கம் பட்டு ரசூலுல்லாஹ் எப்படி கழுவுறாங்க பாருங்க. ரைட், மெதுவாக கழுவ போகிறாங்க. முதல் பிரச்சனை என்ன? அடிமைக்கு டென்ஷன் கொடுத்து போட்டு ஏனத்தை வேண்டிட்டு வரச்சேன்னா அது உடஞ்சி போச்சு. இப்போ அவட சீட்டு கிழிஞ்சிடுமே. முதல்ல அவட பிரச்சனையை முடிப்போம். வீட்டுக்குள்ளே போய் அதே தட்டை கொண்டாந்து கொடுத்து என்ன தட்டு ஓடு நீ போ. அடிமை ஓடிட்டா. அப்பா காப்பாற்றிட்டீங்க, ஓடிட்டான். ரெண்டாவது என்ன? சஹாபாக்கள் நபீர மனைவி இப்படி செய்யலாமா? இது நம்மளோட ஆக்கள் எல்லாருக்கும் பாரம் உண்டு. நாம் டிஷர்ட்டை போட்டு போனாக்க மௌலவி டிஷர்ட் போடலாமா? அடே மௌலவி வேண்டாம், என்னடா மனுஷன் தான், என்னடா நாங்கள் என்ன வானத்தால உளுந்தான் அறாமாடா. நீங்கள் சிகரெட்டு குடிச்சா கேளுங்க, சாராயம் குடிச்சா கேளுங்க, டிஷர்ட்டு போட்டா என்னடா அம்பி, என்னடா பிரச்சனை உனக்கு? அவங்க அப்படித்தான் எதிர்பார்க்குற. மௌல ஏண்டா குளிக்க கூட இந்த அளப்பா காட்டணும்ட்டு. ஓ நம்முடைய சனங்கள். அப்ப சஹாபாக்கள் என்ன, நபீர மனைவி எப்படி இதை தட்டி விடுவான்? ரைட். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை என்றால், சஹாபாக்களுக்கு அப்படியே பிரட்டி அவங்களுக்கு போட்டுட்டாங்க. எப்படி பிரட்டி போறேன்டா, நம்முடைய சாதாரணமாக என்ன செய்வோம் தெரியுமா? கோபம் வரும்போது நம்மளோட சேர்த்து பேச மாட்டோம், இறக்கம் வரும்போது அடுத்தாக்களோட சேர்த்து பேச மாட்டோம். இது நம்முடைய பழக்கம். இப்போ உங்களோட பிள்ளை நல்லா அழகா ஓதுதுன்னு வச்சா உங்களோட வைஃப் எப்படி சொல்லுவா தெரியுமா? புருஷனுக்கிட்ட, பாருங்க என்ற பிள்ளை எப்படி ஓதுறான்னு. அப்போ அவர் கொண்ட பிள்ளைண்டா அவர் எங்கிருந்து வந்து புருஷனுக்கிட்ட செல்லுவார், நம்புட பிள்ளை ஓதுது எப்படி என்று பார்க்க வராது என்ற பிள்ளை எப்படி ஓதுறான்னு. அவன் கொஞ்சம் கரைச்சல் படுத்தினா உங்களோட பிள்ளைய கொஞ்சம் பாருங்க. அப்ப அவர் கோபம் வரும்போது உங்கூட, இறக்கம் வரும்போது என்ற பழக்கம் இதான் நம்மட. விளங்கிட்டா? குடும்பத்துக்குள்ள அப்படித்தான் போகும். புருஷன் பொண்டாட்டி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. புருஷன் படத்தை இருப்பார், புள்ள அங்க நிற்கும். உங்க வாப்பா வந்து சாப்பிட சொல்லு, அவர் விட தனிகர். அவரை தாண்டி மெசேஜ் போகும் அங்க. அப்ப இவர் சரி சொத்த வைத்தியன்னு சொல்லல, நீ உங்க உமா போயிட்டு அவரு எனக்கு சோறு தேவையில்ல ஒண்ணுங்க செல்லிப்பட்டு நைஸா போய் ஹோட்டலில் தந்துருவார். நான் என்ன சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கண்டா, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ரதுகாரத்து உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டுண்டாங்க. உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு சொன்னா சஹாபாக்களுக்கு இப்ப ஆயிஷா நாய் செஞ்சது பெருசா தெரியாது. எங்கட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு, எங்கட தாய் தானே, எங்கட தாய்க்கு அடிச்சு கிடிச்சு போட்டுறாதீங்க. எங்கட தாய் என்று அவங்களுக்குள்ள வச்சோன்னா அவங்க மன்னிச்சு தான் ஆகணும். ரெண்டாவது, உள்ளுக்கு இருக்கிற ஆயிஷா நாய்க்கு கேட்குற மாதிரி தான் சொன்னாங்க, உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டேன். அப்போ ஆயிஷா நாய்க்கு புரியும், நம்முடைய இமோஷனை கண்டுபிடிச்சிட்டார், நான் ஏன் தட்டி விட்டேங்கிறது என் புருஷனுக்கு விளங்கிட்டு எனக்கு ரோஷம் வந்துட்டு. ரெண்டாவது, என் புருஷன் கோவப்பட்டிருக்கார், அதனால தான் என்ற பொண்டாட்டி என்று சொல்லாமல் உங்களோட தாய் என்று அங்கே சொல்றார். அப்போ சப்ஜெக்டை பொண்டாட்டியும் புரிஞ்சுக்கிறா, ஆஹா கோபம் வந்துட்டு அவருக்கு. விளங்கிட்டா? இது ரொம்ப முக்கியம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், தவறுகளை திருத்தும் போது ஏற்றுக்கொள்கிற மாதிரி கையை நீட்டாமல் நம்ம விஷயத்தை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் பார்க்கணும். விஷயத்தை முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ தவறுகளை எப்படி திருத்துறது? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவ மனைவிக்கு இடையில் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் வஸ்தௌசுல் நிஸா, பெண்களுக்கு நசிஹத்து செய்யுங்கள். அழகான முறையில் நீங்கள் நசிஹத்து செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நசிஹத்தான், எடுத்ததுமே ஓங்கி அடிக்கிறது இல்லை. அடுத்தாட்டியும் ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை கிட்ட கேட்டாலாம், உண்ட புருஷனுக்கு இடது கை பழக்கமாண்டு, உனக்கு எப்படி தெரியும்? உண்ட வலது கண்ணம் வீங்கிருக்கு. இடது கையால் அடித்தான் வலது கண்ணம் வீங்கும். நம்ம ஆளுக்கு ஓங்கி நாடிதான் கடந்த கராட்டியெல்லாம் பொண்டாட்டி தான் காட்டுறேன். இங்கே இப்போ அம்பளையல் சண்டைக்கு வந்தால் ஒரே ஓட்டம். சில பொம்பளைகள் அடிக்கப்படாண்டோடு பார்த்து கிரிக்காளுகள் இடிச்சா மாறுவா, நம்பிடவர் ஓடிடுவார் தெரியா. சரி, பொஸ்தவு சொல்லி நிசா,
நசிஹத்து செய்யுங்க பெண்களுக்கு. அதுக்கும் கேட்கலையா படுக்கையை பிரியுங்கண்ணா. அதுக்கும் கேட்கலாட்டி என்ன, படுக்கையை பிரியுங்க. படுக்கையை பிரிங்கன்னா சேர்ந்துருந்தா தான் நம்பி படுக்கையை பிரிக்கிறதுக்கு. ஏற்கனவே நம்மால் வேற வேற ரூமில் படுக்குது. இந்த 60 வயசானாலும் சட்டம் அதுதானே, விளங்கிட்டா? 60 வயசானாலும் சட்டம் என்ன, பொண்டாட்டிக்கு பிரச்சனை வந்தால் நசியத்து செய்யி, கேட்கலையா படுக்கையை பிரி. அப்போ எத்தனை வயசுலையும் பொண்டாட்டி பிடிச்ச கொண்டா தான் படுக்கணும். படுக்கையை பிரிகிறது சண்டைக்கு தான். இது பிள்ளைகள் தலைப்பாட்டுனோட படுக்கையை பிரித்து விட்ருவாங்க. அம்மா வீட்டில் கொமர் பிள்ளை இளந்தாரி ஆம்பளை பிள்ளை, நாம் ஒரு நொழும்பு வலைக்க படுக்கிறா என்று நாம் முடியும். பிள்ளைகளுக்கு தெரியும் நீங்கள் கணவன் மனைவி என்று தெரியும். நீங்கள் ஒரு நொழும்பு வலைக்க படுங்க, பிரிஞ்சிடாதீங்க. நீங்கிட்டா பெரியவங்க செய்கிற ஒரு தவறு தெரியுமா? பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சது பிறகு செய்கிற தவறு என்ன தெரியுமா? உம்மாவை ஒரு பிள்ளை கூப்பிட்டு எடுக்கிற, பாப்பாவை ஒரு பிள்ளை கூப்பிட்டு எடுக்கிற. அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குங்கிறத மதித்து நடக்கணும். நாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்த பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும். அந்த உம்மா பாப்பாவை சேர்த்து வைக்கணும். தாய் தகப்பனை சேர்ந்து வாழ வைக்கிறது தான் பிள்ளைகள் செய்கிறது. எனவே புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருக்கணும். அப்போ தான் பிரச்சனை வந்தால் படுக்கையை பிரிக்கிற ஒரு கட்டம் பெறும். அல்ஹம்துலில்லாஹி வஹதா, ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்த அந்த விடயத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள அந்த தொடர்பாடலை அதிகப்படுத்தி கொள்வதும், அது ஆரோக்கியமாக இருப்பதும், மார்க்கமுள்ளதாக இருப்பதும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை, மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும் தந்துக்கிட்டே இருக்குங்கிறத நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தோம். அதில் ஆடையை அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான் என்கிற விஷயத்தில் இருந்தே நாம் அடுக்கடுக்கான சில விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதில் ஒன்று தான் ஆடை. அதில் ஒரு அழுக்குப்பட்டு அதை நாம் முதல்ல மறைப்போம், அடுத்தது அதை கழுவுவோம், ஆடை கிழியாமல் ரொம்ப நாசுக்காக சோப்பு போட்டு கழுவுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது தகராறு வந்தால், பிரச்சனை வந்தால், அவங்களுக்குள்ள ஒரு அழுக்குப்பட்டதுக்கு சமன். முதல்ல அது 4 பேருக்கு தெரியாமல் நாம் மட்டும் வச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, மஹக்குல் சௌஜா அல சௌஜா, ஒரு மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஆடை எடுத்தால் அவளுக்கு ஆடை கொடு, வைதா தஇம்த ஃபத்இமஹா, நீ உடுப்பு எடுத்து அவளுக்கும் உடுக்க கொடு, நீ உண்டால் அவளுக்கும் உண்ண கொடு. அதே மாதிரியாக அவள் முகத்தில் அடிக்காத, அசிங்கமான வார்த்தையால் திட்டாத, ஒலா தஹஜுருஹுன்ன இல்லா ஃபி புயூத்திக்கும், உங்களோட பிரச்சனையை உங்களோட வீட்டுக்குள்ளேயே மட்டும் வச்சுக்கோங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அசிங்கமான வார்த்தையால் திட்டாத, முகத்தில் அடிக்காத, பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெண்களிடத்தில், மனைவிமார்களிடத்தில், கணவனிடத்தில் நடக்கிற இந்த நடவடிக்கைகளில் நம்முடைய பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும். குழந்தைகள்கிட்ட அது இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு முன்னால் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு முன்னால் நடக்கக்கூடாது. அப்போ அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடம் தான் நம்முடைய வீடு. அந்த வீட்டில் நமக்குள்ளே நடக்கக்கூடிய தகராறு, வாய்ப்பேச்சுக்கள், கதைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய பிஞ்சி மனசில் எழுதப்படும் ஒரு உறுதியான எழுத்தை மாறிடக்கூடாது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் ஒரு நல்ல தாய் தகப்பனாக, ஒரு நல்ல கணவன் மனைவியாக நாங்கள் வாழ